கீரல் சமூக தொலைக்காட்சி நேச நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு தமிழின் நெஞ்சார்ந்த நல் வணக்கங்கள். 2026 பிப்ரவரி 4ஆம் திகதி மதிய வேளையிலே நாம் இப்பொழுது அட்டாளச்சேனை மத்திய கல்லூரி வளாகத்தின் கேட்போர் கூடத்திலே இரத்ததான முகாம் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்ற துணைப்பொருளில் சோசியல் டிவி ஊடகத்தின் முன்னெடுப்பில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை மற்றும் அட்டாளச்சேனை யூத் ஃபெடரேஷன் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடத்தப்படும் மாபெரும் இரத்ததான முகாம் நிகழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அட்டாளச்சேனை மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்துக்கு வருகை தந்து உங்களுடைய உதிரத்தை வழங்கி உயிர் காப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். இந்த பிராந்தியத்திலே பல்வேறு சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற சோசியல் டிவி நமது பிராந்தியத்துக்கு வருகை தந்து இந்த மகத்தான பணியினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோசியல் டிவியோடு யூத் ஃபெடரேஷன் இணைந்து வழங்குகின்ற இந்த மாபெரும் இரத்ததான முகாம் இப்பொழுது காலை முதல் மாலை 4 மணி வரைக்கும் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை குழுவினரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் தாமதியாமல் உடன் வருகை தந்து உயிர் காக்கின்ற இந்த மக உன்னத நிகழ்வில் ஈடுபடுமாறு உங்களை அன்பாக நாங்கள் இந்த கீரல் சமூக தொலைக்காட்சியினூடாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இரத்ததான முகாம் நம் தேசிய ரீதியிலே நம் தாய் திரு நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சோசியல் டிவி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய SM ரொசீனி அவர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பு வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொசீனி, இந்த விடயங்களை குறிப்பாக குறுகியதொரு நேரத்துக்குள் இங்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற விடயங்களை எங்கள் சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக இன்றைய நாள் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்னும் துணைப்பொருளில் எங்களுடைய சோசியல் டிவி மீடியா நெட்வொர்க் இன்றைய நாள் மாபெரும் இரத்ததான முகாம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். அன்பு சொந்தங்கள் நிறைய ஊர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனை தாண்டி இடம் சில ஊர்கள் வருகைக்காக காத்துட்டிருக்கிறாங்க. வாரவர்கள் அன்பு சொந்தங்கள் எல்லோருமே வரும்போது சந்தோஷம் வரைக்கும் ஏன்னு சொன்னால் உதிரம் கொடுத்து உயிர்களை காக்கும்போது நமக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது. இப்பொழுது நாங்கள் இந்த வளாகத்தில் கேட்போர் கூடத்துக்குள் இடம்பெறுகின்ற இந்த இரத்தம் கொடுக்கின்ற நிகழ்வோடு அந்த விடயங்களை உங்களுக்காக நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த இடத்திலே வந்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு உங்களுடைய விவரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விண்ணப்ப படிவங்களை சரி செய்து கல்முனை ஆதார வைத்தியசாலை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் இரத்த வங்கிக்கு பொறுப்பாக இருக்கின்ற வைத்தியர்கள், தாதிகள் என்று துறைசார் உத்தியோகத்தர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்காக காண்பித்து இருக்கின்றோம். நீங்களும் எமது அட்டாளச்சேனை மத்திய கல்லூரியின் கேட்போர் கூடத்துக்கு வருகை தந்து இந்த இரத்த முகாமில் நீங்களும் இணைந்து கொண்டு உயிர் காப்போம் உதிரம் கொடுப்போம் என்ற துணையிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வோடு நீங்களும் இணைந்து நமது பிரதேச மக்களின் ஒரு சிரமமான நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு இரத்தம் கொடுப்பதனூடாக அவர்களுடைய வாழ்வில் உயர்வை ஏற்படுத்த முடியும். எனவே நீங்களும் வருகை தாருங்கள் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நமது பிரதேசத்தினுடைய சோசியல் டிவியின் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பிலே இந்த விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அட்டாளச்சேனை பிரதான வீதிக்கு அருகாமையிலே எமது கல்வி தாகத்தை தீர்த்து வருகின்ற எமது அட்டாளச்சேனை மத்திய கல்லூரி வளாகத்தின் கேட்போர் கூடத்திலே தான் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாக நீங்களும் தாமதியாமல் வருகை தந்து உதிரம் கொடுத்து உயிர் காக்கின்ற இந்த மகோ உன்னத பணிக்கு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நமது தாய் திருநாடு 78வது சுதந்திர தினத்தை எட்டியிருக்கின்ற இந்த தருவாயிலே அந்த சுதந்திர தினத்தை ஞாபகப்படுத்தி அதனை கொண்டாடுகின்ற முயற்சியோடு ஒரு மிக சிறப்பான ஒரு பணியாக இரத்தம் கொடுக்கின்ற நிகழ்வையும் எமது பிரதேசத்தினுடைய மிக சிறப்பான முறையிலே வைத்திய துறையில் பரிணமித்து வருகின்ற கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய இரத்த வங்கிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி சி மருதராஜன் அவர்கள் இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றார். அவரோடு நாங்கள் சில வார்த்தைகளை இந்த நிகழ்வு பற்றி பேசப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம்.
குறிப்பாக நீங்கள் சோசியல் டிவி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இரத்த முகாம் நிகழ்விலே இணைந்து கொண்டு உங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் சுகாதார பணியாளர்களை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பான முறையிலே இந்த விடயங்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த இரத்தம் பெறப்படுவது எல்லோருக்கும் தெரிந்ததாலும் கூட இந்த இரத்தம் பெறுகின்ற முயற்சி எவ்வாறு ஏனைய நோயாளிகளுக்கு உதவும், இரத்த வங்கிக்கு பொறுப்பாக இருக்கின்ற நீங்கள் அந்த நிலவரம் பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். அதே வேளையிலே எல்லோரும் வந்து இரத்தம் கொடுக்கின்ற இந்த உற்சாகமான அழைப்பை நீங்கள் இந்த வழியில் விடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் எமது இரத்த வங்கி மட்டுமல்ல, ஏனைய வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற இரத்த வங்கிகளிலும் இரத்த தேவைப்பாடு மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்று பார்த்தோம்னால் கடந்த காலத்தை விட தற்போதைய நிலைமைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. உதாரணமாக தலசீமியா நோயாளிகள், சிறுநீரக இழப்பு நோயாளிகள், சத்திர சிகிச்சையின் போது அதிகளவு குருதியை இழக்கின்ற நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு இரத்தத்தை வழங்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படுகின்றது. எனவே கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தற்போதைய காலகட்டத்தில் எமது பிராந்தியத்தில் இரத்தத்தின் தேவை அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு இரத்த தானம் என்று நோக்கும் போது ஒருவர் தானாக முன்வந்து அவரது விருப்பத்தின் பேரில் தான் இரத்தத்தை தானமாக வழங்க வேண்டும். இதனை பணத்தை கொடுத்தோ வாங்க முடியாத ஒரு பொருள். எனவே தாங்கள் முன்வந்து இரத்தத்தை தானமாக வழங்க வேண்டும். இப்போது ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்குவதற்கு சில அடிப்படை தகுதிகளை கொண்டிருத்தல் வேண்டும். அவற்றில் சிலவற்றை நான் கூறலாம் என நினைக்கின்றேன். ஒருவருடைய வயது எல்லையானது முதல் தடவை குருதியை தானமாக வழங்குகின்றார் எனில் அவருடைய வயது எல்லை 18 தொடக்கம் 55க்குள் இருத்தல் வேண்டும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தடவை குருதியை வழங்குபவராயின் அவருடைய வயது எல்லையானது 18 தொடக்கம் 60க்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். அத்துடன் அவரது உடல் நிறையானது 50 கிலோகிராம் அல்லது அதனை விட அதிகமாக காணப்படுதல் வேண்டும். அதனை விடுத்து ஏனைய நோய்கள் அல்லாத, உதாரணமாக நீரிழிவு, டயபிட்டிஸ் என்று சொல்வோம், உயர் குருதி அழுத்தம், பிரஷர், அவ்வாறான நோய்கள் இல்லாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும். காய்ச்சல், இருமல் போன்ற நோய்கள் தற்போது இரத்தத்தை கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் இல்லாமல் இருத்தல் வேண்டும். இவ்வாறான குருதிக்கொடையாளர்கள் இரத்தத்தை தானமாக வழங்க முடியாது. இப்போது ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் போது அந்த இரத்தத்தினை நாங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரித்துத்தான் நோயாளிகளுக்கு வழங்குகின்றோம். எனவே ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் போது அவருடைய இரத்தமானது ஒரு நோயாளிக்கு மாத்திரமல்ல, பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல நோயாளிகளுக்கு 3 அல்லது 4 நோயாளிகளுக்கு அதனை வழங்குகின்றோம். எனவே ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் போது அவரினால் ஒரு உயிர் அல்ல, 3 அல்லது 4 நோயாளிகளின் உயிர்கள் அவ்விடத்தில் காக்கப்படுகின்றது. எனவே அவ்வாறான ஒரு உன்னதமான செயல்களில் இந்த குருதிக்கொடையாளர்கள் எங்களுடன் கைகோர்க்கின்றனர். அத்துடன் ஒருவர் இரத்தத்தை தானமாக வழங்கும் சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் அவரது உடல் நிலையானது ஒரு வைத்தியரினால் பரிசோதிக்கப்படுகின்றது. அவருடைய நாடி துடிப்பு, குருதி அழுத்தம் என்பன பரிசோதிக்கப்படுகின்றது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் குருதிக்கொடையாளரின் உடல் நிலை எவ்வாறு காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே இரத்தத்தை தானமாக வழங்குவதனால் ஒரு குருதி கொடையாளிகளுக்கு எந்தவித தீங்குகளோ ஏற்பட போவதில்லை. எனவே பயமின்றி தாமாக முன்வந்து இரத்தத்தை தானமாக வழங்க வேண்டும் என்று நான் இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இப்பொழுது அட்டாளிச்சேனை மத்திய கல்லூரியில் மிகவும் சிறப்பாக ஒரு இரத்த தான முகாமானது சோசியல் மீடியாவினாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுடன் இணைந்து பல்வேறு அமைப்புகள் இதனை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இரத்த தான முகாமில் நீங்களும் வந்து இணைந்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நல்லது டாக்டர், இன்னும் ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக இரத்த முகாம் ஊடாக நீங்கள் இரத்தத்தை பெறுகின்றீர்கள். பிரத்யேகமாக நாங்கள் வைத்தியசாலை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு வந்து இரத்தத்தை வழங்க முடியுமா? ஆம், எமது இரத்த வங்கியில் 7 நாட்களும் கிழமையில் 7 நாட்களும் காலை 8 மணியிலிருந்து 4 மணி வரை எவரேனும் வந்து இரத்தத்தை தானமாக வழங்கக்கூடிய வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நல்லது டாக்டர், இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. உங்களுடைய இரத்த வங்கியில் இப்பொழுது சேமிப்பில் போதிய அளவு இரத்தம் இருக்கிறதா? தற்போதைய காலகட்டத்தில் கடந்த மாதம் ஒரு இரத்த தான முகாம் என்று ஏற்பாடு செய்துள்ளோம். அதில் எடுக்கப்பட்ட குருதிகளான தற்போது முடிவடைகின்ற நிலையில் காணப்படுகின்றது. எனவே இரத்த தான ஏற்பாட்டாளர்களுக்கு இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், தற்போது எமது இரத்த வங்கியில் மிக கடுமையான இரத்த தட்டுப்பாடு நிகழ்வுகின்றனால் இயலுமானவர்கள் இரத்த முகாம்களை ஏற்பாடு செய்து தருமாறும், இரத்த கொடையாளர்கள் எமது இரத்த வங்கிக்கு வருகை தந்து இரத்தத்தை தானமாக வழங்குவதன் மூலமும் எமது இரத்த நோயாளிகளை காப்பாற்றும் உன்னதமான சேவையில் பங்கு பெற்றுமாறும் இத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
நல்லது டாக்டர், இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. எத்தகைய குரூப் ஓ பாசிட்டிவ், ஏபி அனைத்தும் வழங்கி என்றெல்லாம் இருக்கிறது தானே? சுருக்கமாக எந்த இரத்தம் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும்? நாம் குறிப்பிடுவது பொது வழங்கி என்ற ஒரு பிரிவை குறிப்பிடுவோம். அதாவது ஓ பாசிட்டிவ் அவர்கள் ஏனைய அனைத்து குருதி வகையாளர்களுக்கும் இரத்தத்தை கொடுக்க முடியும். எனவே அதிகளமாக தேவைப்படுவது ஓ பாசிட்டிவ். ஏபி அனைத்து குருதி பிரிவுகளும் எங்களுக்கு தேவைதான். ஆனால் அதிகளவு தேவைப்படுவது ஓ பாசிட்டிவ். ஓ நெகட்டிவ் மிக அரிதான குருதி வகை. நாங்கள் எப்பொழுதும் அதனை ஒரு சேமிப்பாக வைத்துக்கொள்வோம். அவசர தேவைகளுக்கு மட்டும்தான் அக்குருதியை நாங்கள் வழங்குவோம் நோயாளிகளுக்கு. ஓ நெகட்டிவ் குருதியை ஓ நெகட்டிவ் நோயாளிகளுக்கு மாத்திரம் வழங்க முடியும். எனவே அவ்வாறான அரிதான குருதி பிரிவுகளை கொண்ட குருதி கொடையாளர்கள் நாங்கள் தேவைப்படும் போது அழைப்புகளை ஏற்படுத்தி அவர்களை வருவித்து இரத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லது டாக்டர், இந்த அளவிலே சுருக்கமாக நிறைவான கருத்துக்களை இரத்தம் தொடர்பாக, வங்கி தொடர்பாக, வைத்தியசாலை நிலவரம் தொடர்பாக, இந்த சோசியல் டிவி ஏற்பாடு செய்திருக்கின்ற, யூத் ஃபெடரேஷன் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விடயங்களை எல்லாம் தெரிவித்தீர்கள். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எதிர்வரும் காலங்களில் நாங்களும் கீரல் சமூக தொலைக்காட்சி ஊடாக உங்களுடைய தேவைப்பாடு, எங்களுடைய சமூகத்தினுடைய தேவைப்பாடு, உங்களோடு இணைந்து பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி டாக்டர். இதுவரையில் எங்களோடு இணைந்து பல காத்திரமான கருத்துக்களை வழங்கி வந்த அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய இரத்த வங்கி பொறுப்பான வைத்திய அதிகாரி சி மருதராஜன் அவர்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நீங்களும் எமது தேசிய கல்லூரிக்கு வருகை தந்து கேட்போர் கூடத்திலே இடம்பெறுகின்ற இந்த இரத்த முகாம் நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வசலாம், வணக்கம்.